நமஸ்தே. பெரிய வாசன் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அழகான ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கோம். ராமனுடைய திருவதார கட்டத்தில் கௌசல்யா தேவியினுடைய புண்ணியத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கார். திருவுர பயந்தனள் திறங்கொள் கோசலை அப்படின்ட்டு. அப்போ திருவுர பயந்தனள்னா இந்த லோகங்களுக்கு தனக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் நல்ல சுபிக்ஷமும் க்ஷேமமும் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பரமாத்மாவையே தன்னுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் தாங்கி பெற்றவளாக அப்பேற்பட்ட பாக்யவதியாக இருக்கா அப்படின்னு கம்பரங்க அற்புதமான வரிகளில் சொல்றார். அப்போ இந்த ராமன் பிறந்த உடனே லோகங்களுக்கு என்ன கிடைக்கிறது? எல்லாரும் கொண்டாடுறாளே சார் அப்படின்ட்டு முன்னாடி இந்த நட்சத்திரம் கொண்டாடுறது, தேவர்கள் கொண்டாடுறான்னு எல்லாத்தையும் பார்த்தோம். எல்லாரும் அப்படி ஆர்ப்பரிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த ராமன் பிறந்ததனுடைய முக்கியமான பர்பஸ் என்ன? இந்த நீள் தர்மம் ஓங்கவே அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ எந்த தர்மமானது நடுவில் க்ஷீணிச்சு போகிறதோ அப்போ அதை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக சம்பவாமி யுகே யுகேன்னு ஒரு ப்ராமிஸ் லேட்டராக இன்னொரு அவதாரத்தில் சொல்கிறாரு. அதே தான் முன்னாடிலேருந்து நடத்தி காமிச்சுட்டு இருக்கார், இப்போவும் நடத்தின்னு இருக்கார் சுவாமிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் நம்ம பெரியவாளுடைய திரு அவதாரம். அப்படி ராமனுடைய அவதாரத்தினால எல்லாருக்கும் கிடைச்சது என்னன்னாக்கா, தர்மம் மறுபடி தழைச்சி நின்றுதுங்கிறது ஒரு பக்கம். ராமன் இருந்துன்னு இருக்கும் பொழுது அவனை யாரெல்லாம் பார்க்குறாளோ தரிசிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் என்ன கிடைச்சதுன்னாக்கா, ஈடு இணை இல்லாத ஆனந்தம் கிடைச்சிது அப்படிங்கிற பெரியவா இதை பற்றி சொல்கிறா. ஒரு இடத்துல ராமன்கிற ஒரு பேர் இருக்கே, அந்த பேருக்கே அர்த்தம் என்னன்னா ஆனந்தமாக இருப்பவன், எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவன், எப்பொழுதும் ஆனந்தத்திலேயே அமிழ்ந்திருப்பவன் சொல்லலாம். அது மாதிரி ராமன்னு சொன்னாலே ஆனந்தம்னு ஒரு சினானிம் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆனந்த ஸ்வரூபமாக இருந்தவன் அவன் அப்படிங்கிறான். அப்படி ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறவர் யாருன்னா சாட்சாத் இந்த பரமாத்மாவனால தான் எந்நேரமும் அப்படி ஆனந்தமாகவே இருக்க முடியும். பரமாத்மாவே தான் ஆனந்தம், ஆனந்தம் வேற இல்லை அவர் வேற இல்லைன்னு வேதங்கள் சொல்கிறது. அப்படி ஆனந்தமயமாகவே இருக்கக்கூடிய பரபிரம்மம் நமக்காக அங்கிருந்து அவதாரமாக கீழே இறங்கி வந்து மனுஷியாலோட ஒரு மனுஷராக வாழ்ந்து, இந்த மனுஷனாக வாழும் பொழுதும் எந்த விதமான தெய்வ சக்தியும் வச்சுக்காம வாழும் பொழுதும் ஆனந்தமாகவே வாழ்க்கையை நடத்திட்டு போக முடியும்னு நமக்கு இந்த அவதாரத்தில் நடத்தி காண்பிச்சார். பெரியவா அந்த ஒரு போர்ஷனில் சொல்கிறா, அந்த உபன்யாசத்தில் ராமன் சந்தித்த அளவுக்கு கஷ்டங்கள் யாருமே சந்திச்சிருக்க முடியாது. அப்படி எந்த கஷ்டம் தன்னுடைய வாழ்க்கையில் நடுவில் இடையில வந்தாலும் இவனுடைய ஆனந்தத்துக்கு ஒரு துளி குறைவில்லை, ஒரு பங்கம் ஏற்படலை. அப்படி ஒரு வாழ்க்கையை மனுஷனால் வாழ முடியும்னு ராமன் வாழ்ந்து காமிச்சிருக்கான். அதைத்தான் நம்ம எல்லாரும் க்ளோஸாக ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர. அப்படி ஆனந்தத்தின் சொரூபமாக இருக்கிறவன் ராமன். இந்த ஆனந்தம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்க, அதே மாதிரி ராமங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் இருக்கு. என்னன்னா அழகு. பார்த்தாலே ஒரு அழகு, அப்படியே ததும்பி நிற்கக்கூடிய ஒரு அழகு. அந்த அழகுல நம்ம மனசை அப்படியே பறி கொடுத்துடலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு அழகு பொங்கி நிற்கிறதுக்கே இந்த ராமங்கிற ஒரு வார்த்தை இதுக்கும் மூலமாக இருக்கு. அதனால்தான் அம்பாளை நம்ம சொல்லும் பொழுது அபிராமின்னு ஒரு நாம சொல்லி கூப்பிடுறோம். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்னு சொல்றார். அப்போ அவளுடைய அழகுக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்றதுனால தான் அங்கே அபிராமி. ராமனை சொல்லும் பொழுது லோகாபிராமம் ஸ்ரீராமம் அப்படின்னு இவரை சொல்கிறோம். அப்போது பார்த்தாலே மனசை அப்படியே கொண்டு நம்ம அங்கே ஒப்படைச்சுடலாம், சரணாகதியாக அங்கே விழுந்துடலாம், வேற எதுவுமே வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இழுத்து தன் காலில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகு, ஒரு ரூப லாவண்யம், ஒரு சௌந்தர்யம், இதெல்லாமே ராமங்கிற பேரை சொன்ன உடனே நமக்கு அந்த அழகும் கூடவே வருது. சரி சார், அழகுன்னு சொன்னால் எப்படி? நல்லா வெள்ளை வெள்ளையர்னு பார்த்தாலே மைதா மாவில் பண்ணி வச்ச மாதிரி இருந்தால் தான் அழகுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமே. ராமர் அப்படி இருந்தாரான்னா ராமர் அப்படி இல்லை. ஆனால் அழகுன்னா என்னங்கிறத நமக்கு தெரிய வைக்கிறவராக ராமர் இருந்தாருங்கிறது தான் நிஜம். இங்கே கம்பன் நேத்திக்கு சொல்லும் பொழுது எப்படி அவருடைய நிறத்தை பற்றி சொல்லும் பொழுது அஞ்சன கருமுகிர் கொழுந்தெழிர் காட்டும் ஜோதியை அப்படிங்கிறார். அஞ்சனம்னு சொன்னால் மை இருட்டு, அப்படிப்பட்ட கருநீலமாக இருக்கக்கூடிய பொழியறத்துக்கு காத்துன்னு இருக்கக்கூடிய நீல மேகம் எப்படியோ அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்குறார். அங்கே சுவாமியை விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலாம் சொல்லும் பொழுது இதே நீலமேகசியாமமாக சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணுறோம். இப்போ மகாவிஷ்ணுவனுடைய கனெக்ஷன், கிருஷ்ணனுடைய கனெக்ஷன் எல்லாம் அந்த நீலசியாமத்தில் இருக்கு. அதே வர்ணத்தை சொல்லி குழந்தையாக பிறக்கக்கூடிய இந்த ராமனுடைய வர்ணம் அப்படின்னு இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போனா என்ன அர்த்தம்? நல்ல மைதா மாவில் பிடிச்சி வச்ச குழந்தை மாதிரி இருந்தால் தான் குழந்தை அழகாக இருக்குன்னு அர்த்தமானு? அது அழகே இல்லை. கலருங்கிறது ஒரு அழகு இல்லை. நம்ம சுவாமிகளை பார்த்தாக்கா சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன்,
நம்மளுடைய சுவாமி எல்லா நிறங்கள்லையும் நம்ம சுவாமியை பார்க்குறோம். அம்பாளை கௌரின்னு சொல்லி ஒரு வர்ணத்தில் வெள்ளையாக பார்க்குறோம். இன்னொரு பக்கம் துர்க்கைன்னு சொல்லி இந்த நீலமேக சியாமமாகவே இவரை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி அம்பாளை தரிசனம் இருக்குது. பார்வதின்னு சொன்னாக்கா அம்பாளுடைய ஒரு வர்ணம் மரகத பச்சையாக அம்பாளுடைய ஒரு தரிசனம் கிடைக்கிறது. லலிதாம்பிகையாக தரிசனம் பண்ணும் பொழுது எப்படி இருக்கான்னா அருண வர்ணம், செக்கச்சவேல்னு இருக்கக்கூடிய ஒரு வர்ணம். எல்லா வர்ணங்களுமே அக்செப்டபிள், எல்லாமே ஒரு அழகு தான், எதுவுமே குறைச்சல் கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி இந்த தர்மத்தில் அப்படி ஒரு பிரின்சிபிள் நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம அதெல்லாம் படிக்க மறந்துட்டோம், ஃபாலோ பண்ண மறந்துட்டோங்கிறது தான் பாயிண்டே தவிர நம்ம தர்மத்தில் ரொம்ப கிளியராக இருக்கு. இந்த குழந்தை எப்படி இருந்தால் இந்த கருநீலம் ராமருடைய ஒரு பர்டிகுலர் ப்ளூ, இந்த கடையில் புடவை எடுக்கிறதுக்கு போனாக்கா சார் ராமர் ப்ளூ இருக்கான்னே கேட்பா சில பேர். அந்த மாதிரி ப்ளூன்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாகவே ராமன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீலமேக சியாமலம். இன்னொரு விதமாக சொல்லும் பொழுது சில இடங்களில் ராமனுடைய நிறம்னு சொன்னாக்கா மரகத பச்சை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பார்க்குறோம். அப்போது ஒன்று அடர்ந்த ஒரு பச்சை அல்லது அதனுடைய பார்டர் ஷேடில் இருக்கக்கூடியதான ஒரு நீலம் இப்படிங்கிறதாக அவருடைய நிறம். ஆனால் அந்த நிறம் இருக்கட்டும், ராமனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னாக்கா எல்லாரும் பார்த்தாக்கா வெச்சக்கண் எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணக்கூடியதான ஒரு அழகு அப்படிங்கிறது அவ்வளோ அற்புதமாக டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ராமாயணத்தில். பெரியவா ஒரு இடத்துல சொல்கிறா, ஆண் தெய்வங்கள்லேயே ரொம்ப அழகானவர் அப்படின்னு சொன்னாக்கா சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தியை தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறான். அப்போ அழகுன்னு சொன்னாக்கா ரூபலாவண்யம் ஒரு பக்கம், பார்க்கறதுக்கு ஒரு வெளித்தோற்றமாக இருக்கிற அழகுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கூடவே அந்த கம்பீரம், ஒரு ஆணுக்கு உண்டான ஒரு புருஷனுக்கு உண்டானதான ஒரு வீரம் பராக்கிரமம்னு எல்லாம் என்னெல்லாம் லிஸ்ட்டு போட முடியுமோ அது எல்லாத்துலேயும் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தி தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கம்பனும் சொல்லும் பொழுது ராமனுடைய ஒரு தோள் வன்மையை பற்றி சொல்கிறத தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒரு பாட்டு முழுக்க சொல்கிறார், ராமனை அப்படி வெச்ச கண் வாங்காமல் பார்க்குறா, ஒரு பாகத்தை அப்படி தோளை பார்க்கறதுன்னு வச்சாச்சுனாக்கா அங்கேருந்து பார்வை நகர மாட்டேங்கிறது. ஆஜானு பாகு அப்படிங்கிறா, அப்படி நீண்ட கைகளை, அப்படிப்பட்ட மகாபாகுவாக இருக்கக்கூடிய பெரிய தின்தோள்களை உடையவனாக இருக்கான் ராமன். அவனை பார்க்கறதுன்னு கண்ணை வச்சாச்சுனாக்கா கண்ணை எடுக்க முடியல யாராலையும், வெச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டு இருக்காளே அப்படின்னு கம்பனும் அதை ரொம்ப ரசித்து சொல்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு லாவண்யம், புருஷ விக்கிரகங்கள்லேயே சாக்ஷாத் ராமபிரான் தான் அத்தனை அழகு அப்படிங்கிற விஷயத்த அங்கே பார்க்குறோம். பெரியவா அதே மாதிரி சொல்கிறா, ஸ்திரீ தெய்வங்கள், அதாவது இருக்கிறது ஒரே பரமாத்மா தான், அது ஆணாக காட்சி கொடுக்கும் பொழுது அந்த ரூபங்களில் ராமன் தான் ரொம்ப அழகுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பெண் தெய்வங்களாக அந்த பரமாத்மா காட்சி கொடுக்கும் பொழுது ரொம்ப அழகுன்னு சொன்னாக்கா இந்த டாப் மோஸ்ட் லிஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தா சாக்ஷாத் லலிதாம்பிகை தான் இருக்கா. அதனால தான் அந்த லலிதையினுடைய அழகை பற்றி சொல்கிறதுக்காகவே லலிதா சஹஸ்ரநாமம்னு அவ்வளோ விரிவாக அவள் எப்படி இருக்கான்னு ஆரம்பித்து அவளுடைய குணாதிசயங்கள் என்ன, அவளுடைய கருணை என்னன்னு எல்லாத்தையும் சொல்கிறதாக அவ்வளோ விரிவான ஒரு நாமங்கள் நமக்கு கிடைக்கிறது. அப்போ ஆண் தெய்வங்கள்லேயே அழகுன்னு சொன்னால் ராமச்சந்திரமூர்த்தி, பெண் தெய்வங்களில் அழகுன்னு சொன்னால் லலிதாம்பிகை. சரி, வா ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியாக இருக்காளே, இந்த ரெண்டு அழகையும் அப்படி ஒன்றா சேர்த்து பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்ம நினச்சோன்னாக்கா அப்படி ஒரு பாக்கியத்தை தான் நமக்கு கொடுத்தான் இந்த கடவுள் அப்படிங்கிறா. எப்படி கொடுத்தானா சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவனுடைய ரூபத்தில் நமக்கு கொடுத்தான் அப்படிங்கிறா. கிருஷ்ணருடைய அழகை பற்றி சொல்லும் பொழுது கிருஷ்ண கர்ணாமிருத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், அதை ஸ்லோகத்துலேருந்து பெரியவா ஒரு லைன் கோட் பண்ணுறா. கிருஷ்ணனுடைய நகைகள், அவருடைய ரூபம், தோற்றம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வருது. அப்போ என்னெல்லாம் அணிஞ்சின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது நாசாகிரே நவமௌக்திகம் அப்படின்னு ஒரு வாச்சகம் வருது. இந்த மூக்கினுடைய எண்டில் நாசாகிரத்தில் நவமௌக்திகம், அப்படி புத்தம்புதிதான அழகான ஒரு முத்து புல்லக்கு ஒன்று மாட்டின்னு இருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறான். பெரியவா சொல்கிறா, இது என்ன புல்லக்கு மாட்டின்னு இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஒரு விஷயம் வரதே. ஒரு ஆண் இந்த மாதிரி மூக்கில் புல்லாக்கு மாட்டின்னு இருக்கான்னு சொன்னாக்கா ஏதோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நமக்கு தெரியுமோ இல்லையோ. அப்போ எதனால் இப்படி ஒரு புல்லக்கு இருக்குதுன்னு பார்த்தாக்கா பெண் தெய்வங்களில் இருக்கக்கூடிய மேக்சிமம் அழகு என்னவோ அந்த ஸ்திரீத்துவம்னு இருக்கு, அந்த அழகு, ஒரு ஸ்திரீயினுடைய அழகும் நளினமும் எல்லாத்தையும் சேர்த்துண்டு ஒரு புருஷனுடைய லாவண்யமும் கம்பீரமும் எல்லாத்தையும் சேர்த்துண்டு ஒரு கலவையாக அப்படி சேர்த்து கிடச்சா எப்படி கிடைக்குமோ அப்படி கிடச்சான் கிருஷ்ணன் நமக்கு அப்படின்னு கிருஷ்ணனுடைய அழகை பற்றி பிரிவாக சொல்கிறான். அப்போது ஒரு பக்கம் பார்த்தா இவா ரெண்டு பேரும் என்னமோ தனித்தனியாக இருக்கா மாதிரி, ராமர் ஒரு பக்கம், அம்பாள் ஒரு பக்கம், லலிதை ஒரு பக்கம்னு பார்க்குறோம். கிருஷ்ணன் என்னவோ தனியாக இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பி வந்தவன்னு பார்க்குறோம். ஆனால் யாரும் தனித்தனியே கிடையாது.
இவாளுக்குள்ள பயங்கர டைட்டான ஒரு இணைக்கும் ஒரு ரோப்புன்னு சொல்கிறோமே, இவாளுக்குள்ள டைட்டான ஒரு கார்டு ஒன்று ஓடுறது. சொல்லப்போனால் இவா எல்லாம் வேற வேற இல்லை ஒன்னே தாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுலேருந்து பல விஷயங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. பெரியவா பேசிக்காக ஒரு விஷயம் சொல்கிறான். இந்த கிருஷ்ணனை பற்றி சொல்கிறோமே, கிருஷ்ணனுடைய அவதார காலம்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த கோகுலாஷ்டமி நம்ம எல்லாம் கொண்டாடுறோமே, அப்படி கிருஷ்ணனுடைய ஜனனத்தின் பொழுது அதே டயத்தில் அங்கேயே இந்த அம்பாளும் அவதாரம் பண்ணா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யசோதையினுடைய வீட்டில் இங்கே அம்பாள் துர்கையாக அங்கே அவதாரம் பண்ணுறான். தேவி மகாத்மத்திலே அதுக்கு உண்டான ஒரு வாக்கியம் வருது, நந்தகோப கிரகே ஜாதா யசோதா கர்ப்பசம்பவா அப்படின்ட்டு. அப்படி அம்பாளுடைய அவதாரம் கிருஷ்ணன் பிறக்கும் பொழுதே கூடவே அங்கே ஒரு அவதாரம் ஆயாச்சு. இப்போ ராமநவமி நம்ம கடந்தோமே, இந்த ராமநவமி புண்ணிய காலத்துலேயும் அம்பாளுடைய கனெக்ஷன் ரொம்ப அழகாக கிளியராக தெரியறது. ஏன்னா இந்த ராமநவமி புண்ணிய காலத்திலேயே தான் வசந்த நவராத்திரி நம்ம கொண்டாடுறோம். அப்போ கிருஷ்ணாஷ்டமியை ஒட்டி அதுக்கு பக்கத்திலேயே கிட்டக்க வரக்கூடியதாக நம்ம சரண் நவராத்திரின்னு கொண்டாடுறோமே, அந்த நவராத்திரியில் திரும்பி இந்த அம்பாளுக்கும் ராமருக்கும் ஒரு கனெக்ஷன் வருது. சரண் நவராத்திரி புண்ணிய காலம் முடியும் பொழுது இந்த தசமினால விஜயதசமின்னு அங்கே ராகவனை கனெக்ட் பண்ணி இவருடைய வெற்றியை கொண்டாடக்கூடியதாக அங்கே ஒரு கனெக்ஷன் வருது. இப்படி எந்த பக்கம் சுற்றி சுற்றி போனாலும் அஷ்டமினாக்கா கிருஷ்ணன் நினைக்கிறோம், நவமின்னு சொன்னாக்கா ராமனை நினைக்கிறோம். ஆனால் இந்த 2 நாள்லையுமே அம்பாளையும் சேர்த்து நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இருக்குது. அதுவும் தேவி மகாத்மியத்தில் அதுக்கு உண்டான வாக்கியம் சொல்கிறது. அஷ்டமியாம் வா சதுர்தசியாம் நவம்யாம் சைக்கச்சேதசா அப்படின்னு வாக்கியம் கொடுக்குறது. அஷ்டமி சதுர்தசி நவமி இதெல்லாம் என்னுடைய விசேஷ தினங்கள் அப்படின்னு என்னன்னைக்கு அம்பாளை பூஜை பண்ணுறதுங்கிற லிஸ்ட்டில் அதெல்லாம் வர்றது விசேஷமாக. அப்போ கிருஷ்ணாஷ்டமிக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி சொல்லும் பொழுதே அம்பாள் கூடவே இருக்கா. ராமநவமியினுடைய ஸ்பெஷாலிட்டின்னு வச்சு இவருக்கு பூஜை பண்ணும் பொழுதே அம்பாள் கூட இருக்கா. எங்கேயும் அவள் இல்லாமல் இல்லை, நிறைஞ்சு இருக்கா. சொல்லப்போனால் சாக்ஷாத் அவளே தான் இவர்களாகவும் இருக்கான்னு சொல்கிறதுக்கு இடம் இருக்குது. அது எப்படிங்கிற அழகை நம்ம நாளைக்கு பார்ப்போம். பெரியவாசர்.